ஹலோ விவேஸ், 20 வருஷம் கொத்தடிமை வாழ்க்கை. அவருடைய மகளை கண்டதும் கண்ணீர் விட்டு அழுத மனிதர் யாருன்னு பார்க்கலாம். தமிழகத்துல 20 ஆண்டுக்கு மேலா கொத்தடிமையா வேலை பார்த்திருந்த ஆந்திராவை சேர்ந்த 60 வயசு அப்பாராவ் என்றவர் தான் இவர் தற்போது மீட்டிருக்காங்க. அப்பாராவ், இவருக்கு வயது 60. இவரு சிவகங்கை மாவட்டம் காளையர்கோவில் தாலுகா கடம்பன்குளம் பகுதியில 20 ஆண்டுகளுக்கு மேலா இவர் ஆடு மேய்ச்சிட்டு வந்திருக்காரு. அதுவும் கொத்தடிமையா தோட்டத்துல கொத்தடிமையா இருந்திருக்காரு. அதுவும் சம்பளம் எதுவுமே இல்லாம ஆடு மேய்க்கிற வேலையை இவர் பார்த்து இருந்திருக்காரு. அதாவது என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க அதிர்ச்சி அடையலாம். மாவட்ட தொழிலாளர் நலத்துறையினர் இங்க கலாய்வுக்கு வரும்போது எதாச்சியா ஒருத்தர் ஆடு மேய்ச்சிட்டு இருந்திருக்காரு. அவர்கிட்ட நீங்க யாரு எவ்வளவு நாளா ஆடு மேய்க்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் தமிழ் கலந்த ஆந்திரா மொழி பேசுறாரு. அப்ப என்ன வித்தியாசமா பேசுறீங்க அப்படின்னு இவர் கேட்கும்போது, ஆமா நான் 20 வருஷமா ஆடுதான் மேய்க்கிறேன் அப்படின்னு அவர் உண்மையை சொல்றாரு. ரெண்டாவது, எனக்கு சம்பளம் எதுவுமே தரவே இல்லை, நான் ஆந்திரா பகுதியை சேர்ந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அதிகாரிகளுக்கு ஒரே அதிர்ச்சி. என்ன நடந்தது அப்படின்னு மேலும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அங்க பக்கத்துல உள்ளவங்க எல்லாமே இவர் கொத்தடிமையா வச்சிருக்கிறத இவங்க சொல்றாங்க. இதுவரையும் எனக்கு ₹1 சம்பளமும் தரல அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா நடந்தது என்னன்னு அதிகாரிகள் தோண்ட பல அதிர்ச்சியான தகவல் வெளிவருது. அதாவது 20 வருடங்களுக்கு முன்னாடி அப்பாராவுக்கு 40 வயசு இருக்கும் போது ஒரு 10-15 தொழிலாளரோட சேர்ந்து வேலை தேடி சென்னைக்கு வந்திருக்காங்க. சென்னையில இருந்து ராமநாதபுரத்தம் போறதுக்கு எல்லாமே ட்ரெயின் ஏறி இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் சிவகங்கையில இவர் டீ குடிக்கிறதுக்காக இறங்கியிருக்காரு. ஆனா டீ குடிச்சிட்டு மேல ட்ரெயின்ல ஏறதுக்குள்ள ட்ரெயின் எடுத்துட்டாங்க. இப்ப அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, ஒண்ணுமே புரியல. பக்கத்துல அங்கேயும் ஓடி பாக்குறாரு, ட்ரெயின் போயிடுச்சு, எதுவுமே தெரியல, அது மொழியும் தெரியல, லாங்குவேஜும் தெரியல. இப்ப அவருக்கு எதுவுமே புரியாம ஒரு கோவில் இருந்திருக்கு, அங்க கோயில போய் படுத்திருக்காரு. அங்க 10 நாளா அந்த கோயில கொடுக்குற மதிய சாப்பாடை சாப்பிட்டுட்டு அவர் அந்த பிரச்சாரத்தை சாப்பிட்டுட்டு படுத்து இருந்திருக்காரு. இந்த நேரத்தில் தான் அண்ணாதுரை என்பவர் அங்க வந்திருக்காரு. நீ ஏன் இப்படியே படுத்திருக்க, உனக்கு என்ன அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா இவருக்கு மொழி தெரியாதால எதுவுமே சொல்லல. சரி, நீ இங்கே படுத்திருக்க வேண்டாம், எங்க வீட்டுக்கு வா, சாப்பாடு போறேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. அதே போல அண்ணாதுரை வீட்டுக்கு இவர் போயிருக்காரு. அங்கேயும் சாப்பாடு கொடுத்துருக்காங்க. இப்ப என்ன பண்றாங்க, அங்க ஆடுலாம் இருக்கு, ஆடுலாம் மேய்ச்சிட்டு வா அப்படின்னு அனுப்பியிருக்காரு. இவரு ஆடு மேய்க்க போறாரு. இப்படியே பல மாதங்கள் கழிக்குது. ஆடு மேய்ச்சிட்டு தோட்டத்துல வேலை பார்த்துட்டு இவர் போயிட்டு இருக்காரு. ஆனா அவர் ஊருக்கு போகணும்னு சொல்றாரு. ஆனா அவருக்கு இவரோட பேச்சை ஏறெடுத்து கூட பார்க்கல. இவர் எங்க இருந்து வந்தார் அப்படின்றத கம்ப்ளைண்ட்டும் தரல. அதனால இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு அவர் கொத்தடிமையா மாத்திட்டாரு. இப்ப அவருக்கு என்னன்னு தெரியல, கொஞ்சம் கொஞ்சமா அவரோட ஊரும் மறக்குது, மாதங்கள் போகுது, வருஷங்கள் கிடக்குது, இவர் கொத்தடிமையாவே போயிட்டு இருக்காரு. ஆனாலும் அந்த ஊர் மக்கள்கிட்ட கூட இவர் எதுவுமே பேச முடியல. அதாவது பேசினா கூட அந்த ஊர் மக்கள்கிட்ட அவர் சொல்லிச்சிருக்காரு, ஏதாவது சாப்பிடறது வேணா கொடுங்க, ஏதாவது ட்ரெஸ் வேணா தாங்க, ஆனா அவருக்கு கையில இருந்து காசு மட்டும் கொடுக்காதீங்க அப்படின்ற ஒரு உத்தரவு மக்கள்கிட்ட சொல்றாரு. மக்களும் அண்ணாதுரை பெரிய ஆள் அப்படின்றதால பயந்துகிட்டு யார்ட்டையும் எதுவுமே சொல்லாம அவங்க அப்படியே விட்டுறாங்க. இப்படியே 20 வருஷம் ஆகுது. அவருக்கும் வேற வழி இல்லாம அப்படியே சாப்பாடை சாப்பிட்டுட்டு கஞ்சி குடிச்சிட்டு பொழப்ப ஓட்டுறாரு. ஆடு மேய்க்கிறாரு, சாப்பிட்றாரு, தோட்ட வேலை செய்யறாரு. இப்படி மாறி மாறி போகுது. ஒரு கட்டத்துல அப்பாராவை அடிச்சு உதச்சு துன்புறுத்தவும் செய்யறாரு. ஊருக்கு போகணும்னு அவர் சொன்னாவே அவர் அடிக்க பயறது, இந்த மாதிரி பல விதங்கள்ல கொடுமைப்படுத்திருக்காரு. இதெல்லாம் தாங்கிட்டு அவர் இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துல ஊர்ல உள்ளவங்க ஒரு சில இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து உடனடியா இதை முதல் முறையா புகார் தெரிவிக்கிறாங்க. இது உண்மையா பொய்யான்னு விசாரிக்கிறதுக்காக அதிகாரிகளும் அந்த ஊருக்கு வராங்க. அந்த ஊர்ல பார்க்கும்போதுதான் அங்க ஒரு முதியவர் ஆடு மேய்ச்சிட்டு இருக்காரு. இப்ப அந்த முதியவர்கிட்ட போயிட்டு எவ்வளவு வருஷமா அங்க இருக்கீங்க, என்ன பண்றீங்கன்னு கேட்கும் போதுதான் அவருடைய உண்மை விவரத்தை சொல்றாரு. அதாவது அழுதுகிட்டே சொல்றாரு, நான் ஆந்திரா மாநிலம், நான் இப்ப நான் எங்க இருக்குன்னு தெரியல, நான் எப்படி போறதுன்னு தெரியல, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு அழுகுறாரு. அவரை மீட்டு அதாவது அரசு விடுதியில தங்க வைக்கிறாங்க. இப்ப முழு விசாரணை தொடங்குறாங்க. இவர் எத்தனை வருஷமா கொத்தடிமையா வச்சிருந்த அண்ணாதுரைய உடனே வர வைக்கிறாங்க. ஆனா அப்பா அவரை திரும்பி கூட பார்க்கல. அவங்க வீட்டுக்கு போறியான்னு கேட்கும்போது, சத்தியமா இதோட என்னை விட்டுருங்க, நான் இப்படியே நான் போயிடுறேன், ஆனா இதுக்கு மேல என்னை அங்க அனுப்பாதீங்க அப்படின்னு ஒரு பயத்தோட சொல்றாரு. இதை பார்த்தே தெரியுது இது எவ்வளவு பெரிய அவர் துன்பத்தை அனுபவிச்சிருப்பாருன்ட்டு. அது மட்டும் கிடையாது, அவர்கிட்ட உங்கள்கிட்ட நிவாரணம் வாங்கி தரேன் அப்படின்னு அதிகாரிலாம் பேசி அவர் சமாதானப்படுத்துறாங்க. இப்ப பாருங்க எவ்வளவு கோபம் இருந்ததுன்னா அந்தால திரும்பி கூட பார்க்கல. படிப்பறிவு இல்லாத ஒரு அப்பாவின்றதால அப்பாராவ் இங்கே மாட்டிக்கிட்டாரு. மேல விசாரிக்கும் போது அப்பாராவுக்கு சாப்பாடு மட்டும் கொடுத்து எந்த ஒரு உதவியும் செய்யல அப்படின்றது தெரிய வருது. சிவகங்கை மாவட்ட நிர்வாகம் இவருடைய குடும்பத்தை தேடுறதுக்கு தீவிரமா தேடுதல் வேட்டை நடத்துச்சு, தீவிரப்படுத்துச்சு. உடனடியா ஆந்திராவுக்கு இந்த தகவல் பரவுது. ஆந்திராவில் எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. இவர் சொன்ன அட்ரஸ்ல தேடி பார்க்கறாங்க. ஆனா ஆந்திராவில் இவர் சொன்ன அட்ரஸ் எதுவுமே இல்ல, முற்றிலும் அப்படியே தலைகீழ மாறி இருந்தது. இவர் சொன்ன அந்த ஊர்ல வேறொரு ஊர் இருக்கு. அதே மாதிரி இவர் சொன்ன ஒரு ஆறு, அந்த ஆறே இல்ல, கட்டடமா மாறிடுச்சு. இப்ப எதுவுமே புரியல. ஒரே ஒரு போட்டோ மட்டும் எடுத்து அந்த போட்டோ விளம்பரப்படுத்துறாங்க. இப்ப அந்த போட்டோ அது அவங்க குடும்பத்துக்கு போய் சேருது. அதை பார்த்துட்டு அவருடைய மகள் சாயம்மா அடையாளம் காண்றாங்க. இப்ப இந்த தகவல் தமிழ்நாட்டுக்கு வருது. இப்ப சாயம்மா இவரை பக்கத்துக்கு வராங்க. நீண்ட போராட்டத்துக்கு பிறகு சிவகங்கை கலெக்டர் அலுவலகத்துல 60 வயது அப்பாராவ்
தனது மகள் சாயம்மாவை சந்திக்கிறாரு. அவர் சந்திக்கும் போது மிகவும் நெகிழ்வோடு சந்திக்கிறாரு. அவங்க 2 பேரும் கண்ணீர் விட்டு கதறி அழுகுறாங்க. அப்பாராவப்பட்ட கஷ்டங்களை புரிஞ்சு கொண்ட கலெக்டர் ஆஷாஜித் அவருக்கு அவரால் முடிஞ்ச அளவு உதவி செய்யறாரு. மறுவாழ்வு நிதி மற்றும் கலெக்டரின் விருப்பத்தின் பேர்ல 3 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்குறாரு. அது மட்டும் இல்லாம அண்ணாமலை மேல வழக்கு தொடர்ந்து அவருக்கு இந்த 20 வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல வாங்கி தரவும் ஏற்பாடு பண்ணிருக்காரு. இந்த நேரத்தில் தான் இந்த 3,30,000 ரூபாய் இந்த நிவாரண தொகையை என்ன பண்ண போறீங்க அப்படின்னு அப்பாராவிடம் கேட்டிருக்காங்க. அப்பாராவ் தனது மனைவி சீதாவிடம் இதை கொடுக்க போறதா சொல்லிருக்காரு. ஆனா அப்பதான் அவருக்கு இன்னொரு அதிர்ச்சியான செய்தி காத்திருக்கு. அதாவது அவருடைய மகள் என்ன சொல்றாங்கன்னா, அம்மா சீதா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது இடி மேல இடி அவருக்கு விழுந்திருக்கு. அவர் கதறி அழுகுறாரு. அங்க நின்ன அனைத்து அதிகாரிகளுமே ஒரு நிமிஷம் சோகத்துல முழுகுறாங்க. இந்த வேதனை நிகழ்வை பார்க்கறதுக்கு அங்க யாருக்கும் துணிவில்லை. அந்த அளவுக்கு அவர் 20 வருஷமா அவருடைய குடும்பத்தை இழந்து, அவங்களுடைய குடும்பத்தை விட்டு தனிச்சிருந்து, அவருடைய வாழ்க்கையை இழந்து கூண்டுக்குள்ள அடைஞ்ச மாதிரி அவர் அடைச்சி ஒரு கொத்துரிமை வாழ்க்கைக்குள்ள அவர் புதைச்சிருந்தது உலகத்தையே ஒரு நிமிஷம் இருள மூழ்கின மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு. அப்படி இருந்தும் தனது மனைவியை கடைசி காலங்களில் சந்திக்கலாம் நினைக்கிறாரு. அப்படி நினைக்கும் போதும் அவருடைய மனைவி தற்போது உயிரோடு இல்ல. அவருடைய மகளான சாயம்மாவோட சேர்த்து ஊருக்கு அவர் அனுப்பி வச்சாங்க. மொத்தம் இது போல சிவகங்கை மாவட்டம் மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட இடங்கள்ல கொத்தடிமையா பல மக்கள் வேலை செய்யறத மீட்டெடுத்திருக்காங்க அதிகாரிங்க. அதாவது கடந்த வருடங்கள் ஒரு 30-40 பேருக்கு மேல மீட்டிருக்காங்க. இதே போல பல மக்கள் இன்னும் இருக்கலாம்னு சந்தேகிக்கப்படுது. இப்படியும் இந்த 2025 காலகட்டங்கள்லயும் இப்படியும் சில விஷயம் நடந்திருக்குன்னு பார்க்கும்போது நமக்கே வெக்கி தலை குழியணும். அந்த அளவுக்கு சில நிகழ்வு நமக்கு தெரியாமலே நடந்துட்டு தான் இருக்குது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.